Hi friends, welcome to Sana Creation. இன்னைக்கு வீடியோல நாங்க Vivo S1 Pro ஓட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். S1 Pro பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியோட 48 மெகாபிக்சல் AI quad camera and 32 மெகாபிக்சல் front camera ஓட இந்த ஃபோன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. and 8GB RAM and 128GB ROM ஓட இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபோனோட வந்து ரிவ்யூ அண்ட் அன்பாக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Vivo S1 Pro ஓட பாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், மேலுக்கு பார்த்தீங்கன்னா விவோ என்ற லோகோ கொடுத்துருக்காங்க. கூடவே ரைட் சைட் கார்னரில் 8GB RAM 128GB ROM என்ற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த மிடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் S என்ற ஒரு லோகோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் S1 Pro என்ற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 மெகாபிக்சல் AI கேமரா என்ற லோகோவும் கூட 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா என்ற லோகோவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் என்ற லோகோவும் அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவல் என்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற ஒரு லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபோனோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஃபோனோட ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் முதல்ல பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் கேமரா. பேக் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமண்ட் ஷேப்பில் ஒரு புது ஷேப்பில் இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அல்ட்ரா HD ஹை டெஃபினிஷனோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து போர்ட்ரேட் லைட் எஃபெக்ட்ஸ் செட் பண்ணியிருக்கிறதால இதில் வந்து அட்வான்ஸ் கிளாரிட்டி ஃபோட்டோஸ் உங்களுக்கு கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிளர்லெஸ் அண்ட் ஹை குவாலிட்டி பிக்சர் வந்து நீங்கள் இதில் கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் இதில் குவாலிட்டி மாறவே மாறாது. சூப்பர் நைட் செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க. சூப்பர் நைட் செல்ஃபியில் வந்து நீங்கள் நைட் டைமில் நீங்கள் கிளியரான பிக்சர்ஸ் வந்து இதில் வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது ஃபோட்டோ கேப்சர் பண்ணின உடனே வந்து இது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10-12 ஃபோட்டோஸை வந்து ஒரு அடியாக ஷூட் பண்ணும். 10-12 ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணி அதிலிருந்து ஒரு குவாலிட்டியான பிக்சரை தான் இது எங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் AI ஃபேஸ் பியூட்டியும் ஃப்ரண்ட் கேமராக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. AI ஃபேஸ் பியூட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தின் ஃபேஸ், அதாவது உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் தின் பண்ணிக்கொள்ளலாம், ஃபேட் பண்ணிக்கொள்ளலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின் டோனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பிளாக் ஒயிட் நீங்கள் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஃபேஸ் ஷேப் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஐஸ் பேன், மவுத் ஷேப், நோஸை வந்து கூட நீங்கள் இதில் வந்து தின் ஃபேட் மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மாஸ்டர்னு சொன்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறது ஃபோட்டோ ஒன்றுக்கு எப்படி நாங்கள் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். இது மாதிரியான ஆட்களுக்கு இந்த போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 30-40 வந்து போசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போசஸ் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நின்று உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய போஸ்ட் கொடுக்க தெரியாத ஆட்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பேக் கேமராவுக்கு வருவோம். பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் பொக்கே கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் ஃபார் சூப்பர் மேக்ரோ மோடுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் EIS ஃபார் வீடியோஸ்னு சொல்லி ஒரு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு சொன்னால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் சொல்லுவாங்க. இது EISன்னு சொன்னால் இது எப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கில் போகும்போது ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் மேலும் கீழும் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் இந்த மொட்டுக்கு போட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்கன்னு சொன்னால் EIS மோட், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அந்த மொட்டுக்கு போட்டு நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஷேக் ஆகிறது வந்து ஆடுறது வந்து குறையும். ஆடுறது இல்லாமல் ஸ்மூத்தான வீடியோஸ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ரோ மோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 சென்டிமீட்டர் க்ளோஸ் ஃபோட்டோஸ் வந்து இதில் நீங்கள் கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரை கேப்சர் பண்ணணும்னு சொன்னால் சூப்பர் மேக்ரோ மோட் இல்லாத ஃபோன்ஸில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு பிளராக காட்டும். அதே இந்த ஃபோனில் சூப்பர் மேக்ரோ மோட் இருக்கிற ஃபோனில் வைத்து நீங்கள் 4 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். வைட் ஆங்கிள் கேமரா நார்மல் ஃபோன்ஸில் வந்து 80 to 90 பாகையில் தான் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் S1 ப்ரோவில் எங்களுக்கு 120 பாகை வைட், அதாவது ஃபோனில் கேமராவிலிருந்து 120 பாகை அகண்ட ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு வந்து இதில் ஷூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமராவை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த ஃபீச்சர்ஸுக்கு வருவோம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அக்யூரசி அண்ட் ஸ்பீட், கையை வச்ச உடனே 0.2 செகண்டில் வந்து இது அன்லாக் ஆகிடும். இந்த ஃபோனை வந்து அடுத்த மாடலோட ஒப்பிடக்குள்ள வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இதில் மிக குயிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் AMOLED ஹலோ ஃபுல் வியூ டிஸ்பிளே இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கலர் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை குவாலிட்டி கலர் கொடுத்துருக்காங்க. 6.38 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 1080p ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. அண்ட் கலர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கலர்ஸில் இந்த ஃபோன் வருது. ஒன்று வந்து மிஸ்டிக் பிளாக் அண்ட் ட்ரீமி ஒயிட் அண்ட் ஜெஸி ப்ளூ. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இவங்க 2 கலர்ஸ் தான் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மிஸ்டிக் பிளாக் அண்ட் ட்ரீமி ஒயிட். இந்த 2 கலர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வருது. பேட்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 watt டுவல் என்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. இதை ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு வெறுமே 133 நிமிஷம் தான் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காலம் போகும். 8GB ரேமோட 128GB ரோமோட இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிப்செட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 665 AIE என்ற சிப்செட் தான் இந்த லேட்டஸ்ட் சிப்செட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் 4 விதமான டேர்போக்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சென்டர் டேர்போ, AI டேர்போ, கூலிங் டேர்போ, கேம் டேர்போ. இந்த 4 டேர்போ கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேம் டேர்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேம் விளையாடும் போது இந்த கேம் மோட்டுக்கு ஃபோன் ஒட்டோவாக மாறும். நீங்கள் கேம் மோட்டுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஃபோன் வந்து அந்த கேம் மோட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோன் வந்து உள்ளுக்கு ஆப்ஷன் எல்லாம் மாறும். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருந்துச்சுன்னா பப்ஜி விளையாடாமல் இருக்க மாட்டாங்க. இது மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க. பப்ஜி கேமில் வந்து நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் கொடுப்பீங்க. எனிமீஸ் கெட் பேக் டு தி சேஃப் ஜோன், இது மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்கும், வாய்ஸ் கமெண்ட்ஸ். இந்த வாய்ஸ் கமெண்ட்ஸை வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்கள் சொந்த வாய்ஸில் வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, வேறு 5 வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வாய்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு தேவையான வாய்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாய்ஸுக்கு வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோட் கொடுத்துருக்காங்க அண்ட் சாஃப்ட் லைட் ப்ரொடெக்ட் ஐன்னு சொல்லி ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது மூலம் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் சார்ஜ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் வேர்ஷனில் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 9.0 என்ற ஆண்ட்ராய்ட் வேர்ஷனில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லை ஃபன் டச் OS பார்த்தீங்கன்னு சொன்னால் 9.2ல் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விவோ S1 ப்ரோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பற்றி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் விவோ S1 ப்ரோவோட செட்டிங் அண்ட் விவோ S1 ப்ரோட கேமரா செட்டிங்கை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.